ஆண்டவர் சும்மா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரலோகத்திற்கு உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்வில் உனக்கு என்ன நன்மை வேணும், உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், உனக்கு என்ன உயர்வு வேணும், உனக்கு என்ன அற்புதம் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்திற்கு தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீ ஜெபம் பண்ணுனா, அவரை நோக்கி நீ வேண்டுதல் பண்ணினா, வசனம் சொல்லுகிறது, அவர் உனக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த உலக மனுஷன் நீங்க கேட்டா ஒரு சில நேரம் கொடுப்பாங்க, ஒரு சில நேரம் கொடுக்க மாட்டாங்க. தாய் தப்பன் கூட ஒரு சில நேரம் கைவிட்டுருவாங்க, கூட பிறந்தவங்க கூட கைவிட்டுருவாங்க, நண்பர்கள் கூட கைவிட்டுருவாங்க, உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு நட்டாத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன் அதிக நிச்சயம் அப்படின்றாரு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நிச்சயம் உனக்கு அற்புதம் செய்வார், நிச்சயம் உனக்கு நன்மையை கொடுப்பார், நிச்சயம் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அவர் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வசனத்துடைய மேல் பகுதியை பார்த்தீங்கன்னா அங்க அப்படியாக இருக்கும். பொல்லாதவர்களாகிய தகப்பன்மாராக இருக்க நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிஞ்சிருக்கீங்களே, பரலோகத்தில் இருக்க பிதாவானவர் தம்மை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த உலகத்துக்கு தாய் தப்பனே தன் பிள்ளைக்கு நல்ல உணவு கொடுக்கணும், நல்ல உடை கொடுக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களே. இந்த உலக தகப்பன் மாதிரி பொல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். திடீர்னு மாறிடுவாங்க, திடீர்னு கொடுப்பேன்பாங்க, திடீர்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, அவங்க கூட மாறி போயிடுவாங்க, அவங்களே நல்லது நினைக்கிறாங்க. அவர் சொல்றாரு, உனக்காக என் சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவே சிலுவையிலே மரிக்க கொடுத்த பரலோகத்திற்கு பிதாவாகிய நான் உனக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம். வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நிச்சயம் உனக்கு அற்புதம் செய்வார், நிச்சயம் உனக்கு நன்மையை கொடுப்பார், நிச்சயம் உன்னை உயர்த்துவார். நன்மையான ஈவுகளாலே தேவன் உன்னை நிரப்புவார். இந்த நாள் கர்த்தர் உனக்கு நன்மையான ஈவுகளை தருகிற நாள். God bless you.